ஹலோ ட்ரேடர்ஸ். பெரும்பாலும் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற பிகினர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். மார்க்கெட்டோட டைரக்ஷனை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நீங்கள் ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நாளைக்கு மார்க்கெட் வந்து அப் சைடு போக போகுதா இல்லை டவுன் சைடு போக போகுதா அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டோட டைரக்ஷனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் ஆகுமா இல்லை சைட்வேஸில் போகுமா? ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆணுச்சு அப்படின்னா ஒன் சைடாக ட்ரெண்ட் ஆகும்போது ஏதாவது ஒரு மொமெண்டத்தை வந்து நம்ம கேட்ச் பண்ணலாம். இல்லை சைட்வேஸ்ன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அன்றைக்கி நம்ம ஸ்கிப் பண்ணலாம், இல்லை அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரேடிங் செட்டப்பை பண்ணலாம். அப்போது மார்க்கெட்டோட டைரக்ஷனையும் கண்டுபிடிக்கணும். சேம் டைம் அது வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்குமா இல்லை ரேஞ்ச் பவுண்டாக இருக்குமா, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் பார்த்திங்கன்னா அவங்க மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கால்ஸை வந்து பை பண்ணலாமா இல்லை புட்டை வந்து பை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷனை வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஐடென்டிஃபை பண்ணுறது, ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ட்ராப் மாதிரி. மார்க்கெட் வந்து அப் சைடாக போகுது இல்லை டவுன் சைடாக போகுதா இல்லை சைட்வேஸில் போகுதா அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ட்ராப் மாதிரி தான். ஏன் அப்படின்னா உங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து எப்போ வேணாலும் ஃபெயில் ஆகலாம். ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான ரீசன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ட்ரெண்டில் இருக்கும்போது அது எந்த டைம் வேணாலும் ரிவர்ஸ் ஆகலாம். உங்களுக்கு எந்த விதமான சிக்னலும் கொடுக்காமல் அது எப்போ வேணுமோ ரிவர்ஸ் ஆகலாம். அப்போ உங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து ஃபெயில் ஆகும். அதே போல் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ட்ரெண்டில் இருந்துகிட்டு இருக்கப்போ சடனாக வந்து ஏதோ ஒரு நியூஸோ இல்லை எஃப்ஐஏயோட ஆக்டிவிட்டியோ இல்லைனா ஆப்ஷன் செயின் டேட்டாவோட சேஞ்சஸ், அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி இருந்த டைரக்ஷனை வந்து ஒரு சில நிமிடத்திலே பார்த்தீங்கன்னா மாற்றி விட்டுரும். நீங்கள் மார்க்கெட் வந்து அப் சைடு போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. சடனாக ஏதோ ஒரு நியூஸ் வரும், மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம ப்ரெடிக்ஷனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றம் தான் வரும். அதே போல் இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ், அதாவது இந்த இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டையோ இல்லை ட்ராப்பையோ வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது அதில் நம்ம வந்து மாற்றத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். அந்த டயத்துலையும் நம்மளோட ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஃபெயில் ஆகும். ஏன்னா ஒரு பிரேக் அவுட் மாதிரி ஒரு என்ட்ரியை கொடுத்துட்டு சடனாக பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக மாற்றிடுவாங்க. ஸோ அப்போது நம்மளோட ப்ரெடிக்ஷன் அந்த இடத்துல வந்து ஃபெயில் ஆகும். அடுத்ததான் நீங்கள் வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுறீங்க, அதாவது சூப்பர் ட்ரெண்ட், ஆர்எஸ்ஐ, எம்ஏசிடி இந்த மாதிரியான ஒரு இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து லேகிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ப்ரைஸோட மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இது வந்து உங்களுக்கு சிக்னலே கொடுக்கும். அப்படி இருக்கிறப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க இல்லை ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க மார்க்கெட்டோட டைரக்ஷனை அப்படிங்கிறப்போ அது உங்களுக்கு தப்பாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன தான் உங்களோட அனாலிசிஸ் வந்து பர்ஃபெக்டாக இருந்தாலுமே மார்க்கெட் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அது வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் பிஹேவ் பண்ணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணி வச்சுருந்த அனாலிசிஸாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கூட பிஹேவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ரியாலிட்டியை ஏற்றுக்கணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து எந்த நேரத்தில் வேணாலும் மாறும், ஒரு நாளையில் எப்படி வேணாலும் மாறும் அப்படிங்கிற ரியாலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த ப்ரெடிக்ஷனை நம்பி ட்ரேட் பண்ணுறதை நீங்கள் வந்து குறைச்சிக்குவீங்க. இது வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் இது மாதிரி நடக்குமா, இல்லை சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கெலாம் இப்படி ஆகாதா, இல்லை ஆப்ஷன் பையருக்கு தான் இதெல்லாம் நடக்குமா, ஆப்ஷன் செல்லருக்குலாம் அப்படி ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஈவன் சைட்வேஸ் மார்க்கெட்டில் கூட இந்த மாதிரியான பெரிய பெரிய ப்ராப்ளம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது நிஃப்டி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் இருக்குது. அதாவது ஒரு வித்தின் த ரேஞ்சுக்குள்ளேயே நீங்கள் வந்து ட்ரேட் ஆகிறத பார்க்குறீங்க, அதாவது ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்க்குறீங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி ஒரு ஸ்டாடலோ இல்லை ஒரு ஸ்ட்ராங்கிலோ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ரேஞ்ச் பவுண்டுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு ஆஃப்டர்நூன் செக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கிறீங்க. ஆனால் அது கடைசியில் என்ன ஆகுது, நீங்கள் எடுத்து கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour ஆர் 2 hours அப்புறம் சடனாக ஒரு பிரேக் அவுட்டோ இல்லை பிரேக் டவுனோ கொடுக்குது. உங்களோட ப்ரீமியம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஜம்ப் ஆகிடுது, ஷூட் அப் ஆகிடுது. ஸோ அப்போ என்ன ஆகிடும், உங்களோட அந்த பொசிஷன் அப்படிங்கிறது வந்து லாஸில் முடிஞ்சிடும். அப்போது ஆப்ஷன் பையருக்கு மட்டும்தான் லாஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஆப்ஷன் செல்லருக்குமே அது ப்ராப்ளம் தான். அதாவது ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன் பையிங் எடுத்தால் தான் ப்ராப்ளம் ஆகுது, இல்லை ட்ரெண்டிங்கை கண்டுபிடிச்சி டைரக்ஷனை பேஸ் பண்ணி எடுத்தால் தான் ப்ராப்ளம். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு ரேஞ்சை ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் மூவ் ஆகும்போது நமக்கு ப்ராஃபிட் வரும். அந்த மாதிரி ஃபீல் பண்ணி தான் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகும். சடனாக என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ கொடுக்கும்போது நம்மளோட அந்த ப்ரீமியம் வந்து ஷூட் அப் ஆகிடும், ஜம்ப் ஆகிடும். அப்போ நமக்கு லாஸுங்கிறது வந்து அதிகமாகிடும். அப்போது சைட்வேஸ் மார்க்கெட்லேயும் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது. பொதுவாகவே இப்போ மார்க்கெட்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபேஸ் தான். ஒன்று அப் ட்ரெண்டு, இல்லை டவுன் ட்ரெண்டு, இல்லைனா கன்சல்டேஷன். இந்த 3 தான் நடக்க போகுது, வேறு எதுவுமே நடக்காது. அது நமக்கு கிளியராக தெரியும் இல்லையா? அப்போது நம்ம எந்த ஃபேஸில் இருக்கோம், அப் ட்ரெண்டில் இருக்கோமா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கோமா இல்லை
அந்த ரேஞ்ச் பவுண்டில் இருக்கோமா அப்படிங்கிறது நமக்கு எப்போ தெரிய வரும்னா அந்த ட்ரெண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். அதுக்கு முன்னாடியே இதுக்கப்புறம் வந்து ஒரு 1 ஹவருக்கு மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும், இல்லை இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கும் அப்படிலாம் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா எப்போ வேணுமோ மார்க்கெட் எந்த மாதிரி வேணாலும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கான மார்க்கெட்டையே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டை பாருங்கள், நான் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். மார்க்கெட் 1 ஹவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவரில் நல்லாவே ஒரு ட்ரெண்டிங், ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு நான் ஆல்ரெடி வந்து டெலிகிராம்லேயும் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ட்ரெண்டிங்காக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மார்னிங்கே டெலிகிராமில் வந்து அப்டேட்ஸ் கொடுத்துருந்தேன். ஆனால் இந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவர் தான். இந்த ஃபஸ்ட்டு 1 ஹவரை நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டேவும் உங்களுக்கு சைட்வேஸ் தான். ஓகேவா, ஒரு 3 மணி வரைக்கும் 2:45 3 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைட்வேஸு. கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன மூமெண்ட்டும் கொடுத்துச்சு. ஆனால் இந்த இடத்த பாருங்கள், 25,100 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ஃபுல் டே இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு 1 ஹவரை தவிர. அப்போது ஃபஸ்ட்டு 1 ஹவரில் மார்க்கெட் நல்லா மூவ்மெண்ட் கொடுத்தப்போ நிறைய பேரோட அந்த ப்ரெடிக்ஷன் என்னவா இருந்திருக்கும், சரி இன்றைக்கி நல்ல ட்ரெண்டிங் மார்க்கெட் போல் நம்ம வந்து ஒரு காலோ இல்லை ஒரு புட்டோ நல்ல இடத்துல வாங்கலாம், பை பண்ணலாம், மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் ஆணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து டைரெக்ஷனை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணோன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நல்ல ட்ரெண்டாக போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு 10 மணிக்கு அப்புறம் மார்க்கெட்டில் பெருசாக எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை, ஃபுல்லாக சைட்வேஸ் தான். அப்போ கால் புட்டு ரெண்டுத்தோட ப்ரீமியமும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரியான சைட்வேஸ் மார்க்கெட்லாம் ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது என்ன பிரச்சனைனா, நம்ம எப்போதுமே ஸ்டாப் லாஸ் டார்கெட் அப்படிங்கிறது எப்படி வைப்போம், 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வைப்போம். அப்படிங்கிறப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஈஸியாக ஹிட் ஆகுமே தவிர நம்மளோட டார்கெட்டுக்கு நம்மளோட ப்ரைஸ் வந்து போகாது. அப்போது மார்க்கெட் கொஞ்சமாவது மூவ்மெண்ட் கொடுத்தா தான் நம்மளோட டார்கெட்டை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்டில் இது ஒரு ப்ராப்ளம். இப்போ நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையருக்கு. செல்லருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்ஷனை பேஸ் பண்ணால் ப்ரீமியம் வந்து குறையும் போது அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும். ஆனால் பையருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ப்ராப்ளமாக இருக்கும். இந்த மாதிரியான சைட்வேஸ் மார்க்கெட்டில் கால் ஆப்ஷனை பை பண்ணாலும் லாஸ் வரும், புட் ஆப்ஷனை பை பண்ணாலும் லாஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்போது இந்த மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம், இது மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் 10 மணிக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து சைட்வேஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் இங்கே லைவாக நம்ம மார்க்கெட்டில் பார்க்கும்போது எதை பிரேக் பண்ண போகுது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியாது. இப்போ நானே என்ன மார்னிங் ப்ரெடிக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிபோனாக்கி வந்து இப்படி நான் ட்ராப் பண்ணுறேன். அப்போது மார்க்கெட் திரும்ப அந்த 0.68, அதாவது ஃபிபோனாக்கியோட அந்த 0.68 கிட்ட போணுச்சு அப்படின்னா திரும்ப என்னாகும், ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது. அப்போ இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு செல்லிங் ப்ரெஷர் மாதிரியோ இல்லை செல்லிங் கேண்டில் வந்தால் நம்ம அந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா எடுப்போம். அப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது அப்படின்னு இந்த இடத்துல இங்கே நம்ம ட்ரேடில் என்ட்ரி ஆகிருந்தோம் அப்படின்னா இதை என்ட்ரி, ஸோ இந்த கேண்டலோட ஹை வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம்னா என்ன ஆகும், மார்க்கெட் இந்த மாதிரி சைட்வேஸில் போகும்போது உங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கான டார்கெட்டுங்கிறது வந்து இங்கே வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, சரியா, அவங்க வந்து என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இந்த கேண்டலோட ஹை போட முடியாது, இல்லை பெருசாக போகிறீங்க. அப்படி சப்போஸ் இந்த கேண்டலோட ஹையை நீங்கள் இப்படி வச்சாலுமே டார்கெட் இங்கே எங்கே ஏதாவது வைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருங்க. ஏன்னா இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் என்ன ஆகும், ப்ரீமியம்ங்கிறது வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகும், அந்த அளவுக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதோட ஆப்ஷன் சார்ட்டை வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல 25,150 ஆர் 25,200 ஆப்ஷன் சார்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், 25,200 புட் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு பார்த்த மாதிரி அந்த 10:20 கிட்ட தான் நமக்கான என்ட்ரி. அப்போது இந்த கேண்டில் தான் நம்ம பார்த்த ரெட் கலர் கேண்டில்ங்கிறது வந்து புட் ஆப்ஷனுக்கு பைக் கேண்டில். இப்போ இங்கே வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ இந்த கேண்டிலோட லோ வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன ஆகுது, நமக்கு இங்கே என்ட்ரி, ஸோ இந்த கேண்டிலோட லோ வந்து ஸ்டாப் லாஸ் இந்த இடம் வைக்கிறோம். ஸோ 1:2 வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு 1:2 வந்து போகவே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், மோஸ்ட்லி இதை வந்து எப்படி டச் பண்ணிடுங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்திருப்போம். ஆனால் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான டார்கெட் இங்கே ரீச் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக வைக்க வேணாம், 1 or 2 பாயிண்ட்ஸ் கீழே தள்ளி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த கேண்டில் எப்படி உங்களோட அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும் இல்லையா. அப்போ இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஹிட் ஆகிருக்கும். அப்போது சைட்வேஸ் மார்க்கெட்டில் இது ஒரு ப்ராப்ளம். நீங்கள் நினைக்கிற டைரெக்ஷனுக்கு தான் மார்க்கெட் போகும். ஆனால் உங்களுக்கு ஸ்பாட்டில் பாருங்களேன், ஸ்பாட்டில் பார்க்குறப்போ நீங்கள் இந்த என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மார்க்கெட் போகவே இல்லை. ஆனால் ஆப்ஷனில் என்ன இருக்குது, நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை பேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் போடும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகிருக்கும். ஒருவேளை நீங்கள் மேனுவலாக இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து
இதை தாண்டிட்டும் நான் வந்து மேனுவலாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஆனால் யாருக்கும் அந்த பொறுமைங்கிறது வந்து இருக்காது. மோஸ்ட்லி எல்லோரும் எப்படி ட்ரேட் எடுப்பாங்கன்னா ஆப்ஷன் சார்ட்டை பார்த்து ஆப்ஷன் சார்ட்டில் உள்ள ப்ரீமியமுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வைப்பாங்க. அப்போது இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும், நமக்கான ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து ட்ரிகர் ஆகிடும். அவன் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போகிறப்போ நம்மளோட டைரெக்ஷனில் நார்மலாக ஸ்பாட் போனாலுமே நம்மளோட ஆப்ஷன் ப்ரீமியம்ங்கிறது வந்து மெல்ட் ஆகிறதுனால நம்மளோட ஸ்டாப் லாஸ் தான் மோஸ்ட்லி வந்து ட்ரிகர் ஆகும். இப்போ நம்ம முன்னாடி நினச்ச மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்குது, நல்ல ஒரு மூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறப்போ அதை நம்பி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா இது ஒரு இஷ்யூ. இந்த இடத்துலேயே பாருங்களேன், நமக்கு என்ன தோணிருக்கும், ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்விங் அடிக்குது, அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி நல்ல ஒரு ஹை வைக்குது. அப்போ நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கும், எப்படி மார்க்கெட் வந்து ஹையரில் வைக்குது, அப்போ இன்னும் நல்லா இது வந்து மேலே போய்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணியிருப்போம். ஆனால் என்ன இருக்கும், நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே ஹிட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கடைசியாக வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அப்போது ஒரு டைரெக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணி மார்க்கெட் இப்படி தான் போகும் அப்படி தான் போகும் அப்படிங்கிறத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணி ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ இந்த ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹோப் கொடுக்கும் உங்களுக்கு. ட்ரேடிங் பேஸ்ட் ஆன் ஹோப், இதை தான் வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஆரம்பத்தில் இருக்குது, மார்க்கெட் இன்றைக்கி வந்து டவுன் சைடில் தான் போக போகுது, அப்போ புட் ஆப்ஷனை வந்து பை பண்ண பார்க்கலாம், இல்லை ஷார்ட் சைடு வந்து போகலாம் அப்படின்னு முன்னாடியே உங்களோட மைண்டில் வந்து பதிஞ்சிருது. ஸோ அதனால தான் ஆரம்பத்துலேயே நம்ம பார்த்தோம் இது வந்து ஒரு ட்ராப்பு. அதாவது டைரெக்ஷனை ஃபைண்ட் பண்ணுறது, இல்லை ஐடென்டிஃபை பண்ணுறது, இல்லைனா ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ராப் மாதிரி. ஏன்னா ஆரம்பத்திலே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் போக போகுது, இல்லை அப் சைடு தான் போக போகுது, நான் கால் தான் வாங்க போகிறேன், இல்லை புட்டு தான் வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் இமிடியேட்டாக சேஞ்ச் ஆகும்போதோ, இல்லை அது வந்து ட்ரெண்டாக போகுதா, இல்லை சைட்வேஸில் போக போகுதா அப்படிங்கிறத மாறும்போது நமக்கு என்ன ஆகும், எதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து குழப்பம் வந்துடும். அப்போது இனிமேலாவது நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட டைரெக்ஷனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்குமா இல்லை சைட்வேஸாக இருக்குமா அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுதோ அந்த இடத்துல என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுங்கள். ப்ரெடிக்ஷன் பண்ணாதீங்க, ரியாக்ஷன் பண்ணுங்கள். அதாவது ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரூஃபோடு நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி. அதாவது மார்க்கெட் வந்து ஹையரில் வைக்கிது, ஒரு அப் ட்ரெண்டுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், இல்லை இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுக்குது, ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது, கடைசியாக நமக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட்டை வந்து ஒரு கம்ப்ரஸ் ஆகி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆனிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஹை லோ இந்த மாதிரி கம்ப்ரஸ் ஆகிட்டே இருந்துச்சு, கடைசியாக வந்து டவுன் சைடு டைரெக்ஷனில் உங்களுக்கு வந்து பிரேக் கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரியான இடத்துல நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம், ஷார்ட் சைடு வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும், இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சோ அது வரைக்கும் வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் எப்போ நடக்கும்னு பார்த்துட்டு அதில் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் சப்போஸ் ஃபெயில் ஆனால் கூட ட்ராப் பண்ணால் கூட நம்ம ஓகே, ஏன்னா இதை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம அனலிசிஸ் பண்ணி ஒரு ப்ரூஃபோடு தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஒரு டைரெக்ஷன் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணல, அதாவது மார்க்கெட் வந்து ஓவராலாக டவுன் சைடில் தான் இருக்குது, அப்போ டவுன் சைடு தான் போகும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணல. ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அந்த ரேஞ்சை வந்து கீழே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கீழே போகும். ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இதுக்கு மேலே ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு சின்னதாக லாஸ் அப்படிங்கிறது வந்து வரப்போகுது. நமக்கு ஃபேவராக மார்க்கெட் போனால் நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்க போகுது. இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ண பழகிக்கணும். அப்போது டைரெக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ராடே ட்ரேடிங்கில் எப்படி நம்ம டைரெக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணுறது, ட்ரெண்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி கேள்வி உங்களுக்கு வராமல் அதுக்கு பதிலாக மார்க்கெட் எப்படி போனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ண பழகிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.